ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்னைக்கு திரும்பவும் இந்த அடிக்கும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா, பெண்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்டு வாங்குனாங்க. நாடாளுமன்றம், இரு அவைகள்லையும் நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டு பெண்களுக்கான உரிமைகள் சட்ட வடிவமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் நாடாளுமன்றம்னு பார்க்கும்போது நம்ம நாட்டுடைய இந்த உலகத்தில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பான கிராம ஊராட்சிகளில் உள்ளாட்சி அமைப்புகள்னு இருக்கும். அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் 50% பெண்களுக்கான நிர்வாக திறமை உள்ள பெண்களுக்கான 50% உரிமைகளை நாம் வழங்கியிருக்கோம் இல்லைங்களா? அந்த கிராம ஊராட்சிகளில் உள்ள உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், அதாவது மிக முக்கியமாக பெண் பிரதிநிதிகள் தங்களுடைய ஆண் உறவினர்களை தான் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகத்தில் பங்கெடுக்க வைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய உரிமையை சட்ட வடிவமாக கொண்டு வந்ததுக்கான பலனா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் ஏகப்பட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாகிக்கிட்டு இருக்கு. இது ஏன் அப்படி ஒரு ஆண்கள் தான் இந்த நிர்வாகத்தை நிர்வகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அதனால் ஏகப்பட்ட நிர்வாக சீர்கேடுகள், நிர்வாக குளறுபடிகள், நிர்வாக ஸ்திரத்தன்மையின்மை, அதே சமயத்தில் பெண்களுக்கான ஸ்கில்லு, திறமை, அவங்களுடைய நிர்வாகத்தை எடுத்துகிட்டு போகுமா அப்படிங்கிற பயம், இது எல்லாம் போக்கலை இந்த உலகம், இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா பெண்களை இன்னமும் கட்டுப்பிடித்தனமாக தான் வச்சுருக்காங்கங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த மாதிரி நடக்கிற சில நிர்வாக கோளாறுகள் தான். இந்த நிர்வாக கோளாறுகளை சரி செய்யாமல் ஒரு நிர்வாகத்தில் ஒரு அந்த திட்ட செயல்பாடுகளோ அல்லது அந்த சிஸ்டமோ கொலாப்ஸ் ஆகும்போது ஆண்களோ பெண்களோ கேட்க தான் செய்வாங்க. அவங்கள எல்லாமே அடிக்க வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அது அடுத்தது அந்த நிர்வாகத்தில் வர்ற அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவங்க தானே உறுப்பினர், பெண்கள் தானே உறுப்பினர், நீங்கள் எதுக்கு இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த கேள்விகளை பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி அடிக்கிற லெவலுக்கான ரவுடிசத்தையும் இந்த சமுதாய அவலங்களையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்கங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இல்லைங்களா? அதே சமயத்தில் பெண்கள் எப்படி வளர்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுடைய திறமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில் இருந்ததை நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வாக தான் இருக்கும். நான் சின்ன வயசில் பார்த்தது என்னுடைய அப்பாவுடைய அவர் டெய்லி வந்துடுவார் எதனா ஒரு விதத்தில். அம்மா அவங்க வந்து சாலம்மாள்னு சொல்லிட்டு அவங்க 2nd ஸ்டாண்டர்ட் தான் படித்தாங்க. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். இருந்தாலும் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், அந்த பெண்களுடைய திறமை, உரிமைகளை பெறுறது மட்டும் இல்லை, பெண்களுடைய திறமை தான் வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது அவங்க 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்கள பாதியில் நிறுத்திடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய தாயார், எங்கள் பாட்டியோட தாயார், அந்த பாட்டி இறந்துடுறாங்க. அவங்களுடைய 2வது படிக்கிற வயசில், 6வது அது 6 வயசில் 6 வயசில் ஒரு தாயார் இழந்துட்டு என்னுடைய பாட்டி தான் தலைச்சன் பிள்ளை, பெரிய பிள்ளை அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க தான் அவங்களுக்கு பின்னாடி பிறந்த பிள்ளைகளான ஒரு 4 குழந்தைகளை பார்த்துக்கிற பொறுப்பு அவங்க தலையில் கட்டப்படுது. அதனால தான் 2nd ஸ்டாண்டர்டோட நிறுத்திடுறாங்க. ஆனால் எங்கள் பாட்டி, நான் இவ்வளவு தூரத்துக்கு என்னை சார்ந்தவங்கள்லாம் கூட சொல்லுவாங்க, தமிழ் நல்லா எழுதுறீங்க, எந்த எழுத்து பிழையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது அந்த நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நிறைய பேருக்கு, என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. சாலம்மாள்ங்கிற எங்கள் பாட்டி தான். ஏன்னா அவங்க அந்த குழந்தைங்கள வளர்த்துருக்காங்க. 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய திறமை அபரிமிதமானது. எப்படின்னா, நாங்கள் சிறு குழந்தைகளாக பிறந்து எங்களுடைய 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd, 4th, 5th அந்த குழந்தை பருவம் வரைக்கும் எங்கள் பாட்டி பக்கத்துலேயே உட்காந்துட்ருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளான நாங்கள்,
அப்புறம் எங்க அத்தை பசங்க, பெரியப்பா பசங்க, இன்னும் உறவினர்கள்லாம் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. அப்பல்லாம் ஒண்ணா தான் கூட்டு குடும்பமா இருந்தது இல்லைங்களா? படிக்க வைப்பாங்க. யாருன்னா தவறா படிச்சாங்கன்னா, எவ்வளோ பெரிய நீட்டமான ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அதில சும்மா லைட்டா தான் விழும். ஆனா பயந்துக்குவோம். அவ்வளோ அதாவது அடியே விழாது. அடிக்கும் பெண்கள், அடிச்ச பெண்கள். எங்க பாட்டி அந்த மாரி தான் அடிப்பாங்க. அடியே விழாது. ஆனா பயம் இருக்கும். ஏதோ தப்பா படிச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு டைம் கூட அடி வாங்கினதில்ல. அந்த பெருமை எனக்கு இருக்கு. அவங்க திறமையில கொஞ்சம் திறமை எனக்கு வந்ததா தான் நெனைக்கிறேன். ஆனாலும் என்னுடைய பாட்டி 2ண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சாங்க. அந்த தமிழ்ல உள்ள எழுத்து பிழை. அத திரும்ப திரும்ப சொல்லி அடிப்பாங்க. அந்த கோல வச்சுக்கிட்டு அடிப்பாங்க. ஆனா அடி விழாது. ஆனா பயம் இருக்கும். அவங்ககிட்ட பாட்டி எதுனா கண்டுபிடிச்சிருவாங்களோ, எதனா எழுத்து பிழைய கண்டுபிடிச்சிருவாங்களோ, அந்த அக்சென்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த படிக்கிற தொனி, அத கூட கரெக்ட்டா பார்ப்பாங்க. அதெல்லாம் தான் ஒரு நல்ல குழந்தைகளா இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது, நல்லா எழுதுறேன் அப்படின்னா, எங்க பாட்டி எங்கள அடிச்சதுனால தான். அடிச்சா, அது பெண்களுக்கு உரிய திறமையினால அந்த அடி விழாம, அந்த குழந்தைகள இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய நல்ல குழந்தைகளா உருவாக்கியிருக்காங்க இல்லையா? அது ஒரு விதமான பெண்களுடைய திறமை. அடுத்தது, எங்க அம்மாவுடைய தாயார், அவங்க வீட்ட தான் அபகரிச்சுக்கிட்டாங்க. அந்த வீட்ட பாருங்க போயி இடிச்சு வச்சிருக்காங்க. சாரதம்மா அவங்க பேரு. அவங்களுடைய வீட்ட அதாவது மெயின் ரோட்ல திருப்பத்தூர் மெயின் ரோட்ல இருக்கும். சாரதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை தாய் அவங்க. என்னுடைய தாயாருடைய தாயார். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அவ்வளோ தூரத்துக்கு அந்த குடும்பத்த முன்னேத்தி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா, இந்த அசிங்கமான அரசியல்னால ஒரு போலி பட்டா, போலி பத்திரம் தயாரிக்கப்பட்டிருக்குது. அத நான் ஒரு லீகலா எடுத்துட்டு போறதுக்காக போகும்போது என்ன ஆக்சிடென்ட் பண்றாங்க. 2 டைம் சின்ன பசங்கள விட்டு. அந்த ரவுடிய பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் எங்க பாட்டி சொன்னா இல்லைங்களா, இந்த மாரி டாக்குமெண்ட்ட நாங்க கிரியேட் பண்ணிட்டுருக்கும்போது, போலி டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கும் சில பெண்கள் இருக்காங்க இல்லையா? இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் மட்டும் கிடையாது. இங்கேயே இந்த போலி பத்திரம், பட்டாவ தயாரிச்சது பெண்கள் தான். அவங்க பேர் கூட எனக்கு தெரிய வந்தது. பெண்கள் தான் பண்றாங்க. இந்த போலி பட்டாவையும், பத்திரத்தையும் தயாரிக்கிறதுக்கு தான் பெண்களுடைய திறமைய வளர்த்துக்கிறாங்களா? அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். அது என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய தாயாருடைய தாயார், சாரதம்மான்னு சொன்னேன் இல்லைங்களா, எங்க பாட்டி. அவங்க எனக்கு மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்த சின்ன வயசுலேருந்து அந்த 6த் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னுடைய அப்பா, பாட்டி வந்து எங்கள வளர்த்தாங்க. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம, தமிழ் ஃப்ளூயண்ட்டா பேசுறது, அந்த அக்சென்ட்டு, அந்த தமிழ் உச்சரிப்பு எல்லாமே கரெக்ட்டா வந்தது. 6த்துலேருந்து நான் இங்க எங்க அம்மாவுடைய தாயார் வீட்ல தான் வளர்ந்தேன். அங்க வளரும்போது மாணிக்கவாசகரோட திருவாசகம். இத டெய்லி நாங்க படிக்கணும். விளக்கு ஏத்தணும் 6 மணி ஆச்சுன்னா, கரெக்ட்டா அந்த விளக்கு ஏத்துறது வந்து கரெக்ட்டா காமாட்சியம்மன் விளக்கெல்லாம் அவ்வளோ சுத்தமா இருக்கணும். அந்த விளக்கு ஏத்திட்டு தான் நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. நல்ல பழக்கவழக்கங்கள் வந்தது. அந்த பழக்கவழக்கங்கள் தான் ஒரு நேர்மைய, ஒரு நாகரிகத்த கத்துக் குடுத்தது எங்களுக்கெல்லாம். அந்த மாரி தான் இருந்தோம். ஆனா அவங்கள பார்க்கும்போது, எங்க தாத்தா வெளிய தான் போய் சம்பாரிப்பாங்க. எங்க பாட்டி இங்க தான் இருப்பாங்க. பைசாலாம் தரமாட்டாரு. நெறைய பெண்களுக்கு அந்த மாரி ஒரு வாழ்க்கை அமையும். ஆனா இவங்க வந்து இருக்கிற சொற்ப பணத்துல அந்த குடும்பத்த அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 65 கோடிக்கு போது அந்த இடம். அவ்வளோ தூரத்துக்கு அந்த குடும்பத்த கொண்டு வந்த ஒரு பெண்மணி, அவங்கள பார்த்து அந்த ஆக்ருதின்னுவாங்க. பெண்களுடைய திறமை அதுதான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், ஆண்கள் எவ்வளோ கஷ்ட படுத்தினாலும், தன் கூட இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலுமே,
அதெல்லாம் மறந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், நான் சார்ந்திருக்கிற அந்த குடும்ப சூழ்நிலை, சமூகம் என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனதைரியத்தோட மனசுக்குள்ளேயே அந்த கிச்சன் ஒன்று இருக்கும் அடுப்பங்கரை. எங்கள் சாரதம்மா எனக்கு இன்னமும் கண்ணிலேயே தெரியுறாங்க அவங்க. நாங்கள்லாம் போனால் அப்பளம் சுடுவாங்க. அவ்வளோ வெண்மையாக இருக்கும். அரிசி முறுக்கு சுடுவாங்க. அந்த மாதிரி முறுக்க நான் இன்னமும் சாப்பிடல. அவ்வளோ கைப்பக்குவம். அந்த அடுப்பாங்கரையிலே தான் இருப்பாங்க. பேரப்பிள்ளைகளுக்கு செஞ்சு போடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. எங்கள் சித்திங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. எங்கள் மாமாங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருப்பாங்க. துக்கமாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருப்பாங்க. எந்த இதையும் காட்டிக்க மாட்டாங்க. வெறுப்புகளையோ அல்லது இந்த அடிக்கிறதையோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இல்லை. அவங்கள பார்த்து பார்த்து நாங்கள்லாம் வளர்ந்து கொஞ்சம் எங்களுக்கு தோணும், ஏன் இவ்வளோ அடிமைத்தனமாக கட்டுப்பட்டித்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வயசுக்கு மேலே அவங்க அந்த மாதிரி இருந்தது கரெக்டுன்னு தோணுது இப்போல்லாம். அதுதான் பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காத்துட்ருக்கோம். என்னை கூட அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அவங்கள திருப்பி ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். மேஷராசி பெண்கள் கையாலையும் அடிப்பாங்க, கால்களாலையும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபம் வரும் மேஷராசி பெண்களுக்கு. மேஷராசி ஓகே. கால்களால் மட்டும் இல்லை, அறிவாலையும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் பாட்டியை பார்த்து கற்றுக்கிட்டது தான் இந்த பொறுமையெல்லாம். ஒரே அடி அடிக்க முடியும், பட்டன்னு அடிச்சிட முடியும், கால்களால் எட்டி வச்சிட முடியும். ஆனால் அது வந்து நாகரிகமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணோ ஆணோ அல்லது ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஒரு கும்பல் சேர்ந்துக்கிட்டு ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு நேர்மைக்கு எதிராக நியாயத்துக்கு எதிராக அப்படின்னும் போது அரசியலையும் அதில் சேர்ந்ததுன்னா இந்த மாதிரி எம்காப் வழக்கு போடுற அளவுக்கான ஒரு ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்தது வாழ்கிற இடத்துல, வசிப்பிடத்தில், பணி செய்கிற இடத்துலலாம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றதில்ல. டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது, மன அழுத்தத்தை கொடுக்கறது, மனப்பிறழ்ச்சி ஏற்படுற அளவுக்கு இவங்கெல்லாம் நடந்துக்கும் போது நமக்கு ஏகப்பட்ட இந்த உலகத்தோட மூளை எங்கே இருக்கோ அது வரைக்குமான கோபங்களை உருவாக்குறது. இந்த கோபங்கள் எங்கே போய் முடியும்னா, ஈவன் எல்லா அதாவது அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் பண்ணுற இந்த சமுதாயம் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. ஒரு பெண்கள் மீது வன்முறையை எல்லா விதத்துலேயும் எல்லா துறைகளில் இருந்து ஏவுனாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. இங்கே கேட்டை வந்து ஒரு காவல்துறையிலேருந்து ஒருத்தர் வந்து ஏட்டு டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு. 6 மணிக்கு மேலே நானும் என்னுடைய பெண் குழந்தையும் மட்டும் வீட்டில் இருக்கோம். அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே வர்றது அரசியல்வாதிகள்னால தான். அவங்க சொல்லி தான் வராங்க. இதையெல்லாம் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 வருஷமாக 4 வருஷம்னு நினைக்கிறேன், 4 வருஷமாக ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு லெவலுக்கு மேலே இது பயங்கரமாக வேறு மாதிரி போயிட்டுருக்கு. என்னுடைய கோபத்தையும் அதாவது மேஷ ராசி பெண்கள் வந்து கைகளால் அடிப்பாங்க, கால்களாலேயும் அடிப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா அப்படிங்கிறாரு. அவர் சொல்லும் போது அந்த கேரக்டர்லாம் இருக்குது. இருந்தாலுமே ஒரு அறிவு கூர்மையோட எங்கள் பாட்டிகள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாட்டி அடிப்பாங்க, அடிக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் அந்த திறமையை எப்படி அவங்களுடைய திறமையை எங்களுக்கு வளர்த்து விட்டாங்க அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு பாட்டி ரொம்ப பொறுமை, அவ்வளோ கஷ்டம் அவங்க வாழ்க்கையில். அந்த பாட்டி சாரதம்மா வளர்த்து விட்ட அந்த குடும்பம் இன்னைக்கு நிலக்குலைஞ்சி ஒரு போலி பத்திரத்தினாலையும் பட்டானாலையும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள விட நாங்கள் திறமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையாக தான் இருந்தேன். இங்கே அடிப்படுது, இந்த காதுகள் வந்து இந்த எலும்பு உடஞ்சிருக்கு, காதுகள் கேட்கல. இப்போ கூட ஆஃபீஸில் யாருன்னா கூப்பிட்டா எதனா சொன்னால் அப்படிங்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு என்னோடய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்லா வளர்ந்தோம். ஆனாலும் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸை இந்த அவலமான அரசியல்னால்
ஒரு நேர்மைக்காகவும் நியாயத்துக்காகவும் பாடுபடுற ஒரு பெண்ணா இதை வந்து எதிர்நோக்கி இருக்கிறது ரொம்ப அவலமான நிலை இதெல்லாம். இது வந்து நாடாளுமன்றத்திலையும் எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நியூஸ் வேறு வந்திருக்கு. அங்கே பெண்கள் போய் நிற்கிறாங்க. அது என்னதுக்குன்னு தெரியல. ஆனால் அடிக்கும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா சார் அவங்க சொல்லியிருக்காங்க. அது புகார் மனுவாக வருது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி புகாரெல்லாம் நான் நிறைய ஒரு 4 வருஷமாக தந்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே இந்த புகார் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு புகார் மீது ஒரு முடிவுக்கு அந்த புகாரை என்ன சொல்ல வராங்களோ அதை முடிவுக்கு கொண்டு வர்றதில்ல. ஏன் முடிவுக்கு கொண்டு வர்றதில்லைன்னா அவங்களுக்கு தேவையானது அரசியல்வாதிகளோட ஒரு கண் பார்வையும் வாயசைவுகளும் தான். அப்படின்னும் போது இது என்ன மாதிரியான உலகம்? அரசியல்வாதி வந்து ஒரு நேர்மையாக சொன்னால் அதையும் செய்கிறாங்க, நேர்மையற்று சொன்னால் அதையும் செய்கிறாங்க. அப்படின்னும் போது இது என்ன மாதிரியான உலகம் அப்படிங்கிற கொஸ்டின் எழாமல் இல்லை. ஆனால் அரசியல்வாதிகள் நேர்மையாக எதனா செய்கிறாங்களான்னா 0% தான். 1% கூட நேர்மையாக எதையும் செய்யலை இது வரைக்கும். இதை நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். போலி பத்திரம் தயாரிக்கிறதுன்னு அவ்வளோ சின்ன விஷயமா? போலி பட்டா தயாரிக்கிறது அவ்வளோ சின்ன விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எங்கள் பாட்டி எங்களையே இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்கன்னா அவங்க பையன் ஒருத்தர் இன்றைக்கி இறந்துட்டார். எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி பிறந்தவங்க, அவர் இறந்துட்டார். சுகர்னால இறந்தாருன்னா கூட ஒரு பக்கம் இந்த வலியும் வேதனையும் இருந்தது. இந்த அரசியல் அவலங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் எவ்வளவு பெரிய அவலத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்கணும். என்னுடைய அப்பாவுடைய தாயார் அவங்க ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு பெண்களுடைய திறமையை எங்கள் மேலே, எங்களுடைய வளர்ப்பு மேலே அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. என்னுடைய தாயாருடைய தாயார் அவங்களுடைய பொறுமையை, அந்த புனிதமான பெண்களுடைய பண்பை எங்களை வளர்த்ததில் செலுத்தினாங்க. இதெல்லாம் இன்றைக்கு சீரழிஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணம் இந்த அரசியல் மட்டும்தான். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றது நானே ஒரு சாட்சி. எங்களுடைய குடும்ப சூழ்நிலை, எங்களுடைய வாழ்வியல் இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படி வருதுன்னா இப்போல்லாம் எந்த பொறுமையும் இருக்கிறதில்ல, எந்த திறமையும் இருக்கிறதில்ல. திறமையை வளர்த்துக்கோங்கன்னா அடிக்கிறதுக்கான திறமைகளை தான் வளர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அரசியல் பயன்படுத்தப்படுது, காவல்துறை பயன்படுத்தப்படுது, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பயன்படுத்தப்படுது, எத்தனையோ துறைகள் பயன்படுத்தப்படுது. அப்படி இருக்கும்போது சில பெண்கள் மட்டும் தனித்து நேர்மையாக இருக்கிறோம், நியாயமாக இருக்கிறோம், இப்படியே இருந்துட்டா உலகமே இருந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு தோணுது. ஈவன் நான் கூட எனக்கு எதுனா, அதாவது எல்லார் வாழ்க்கையிலையும் சந்தோஷமே இருந்துட போகிறதில்ல, துக்கமும் இருக்கும். ஆனால் அந்த துக்கங்களை நாங்கள்லாம் எப்படி பிரதிபலிப்போம்னா, நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, இந்த கண்ணாடியில் பார்த்தா கூட எங்கள் அப்பாவுடைய உருவம் தெரியும், என்னுடைய உருவமும் தெரியும். நான் வந்து தப்பு பண்ணியிருந்தேன்னா, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்தை பார்த்து என் மனசாட்சி கூட பேசிகிட்டு இருப்பேன். அது ஒரு ஆறுதல். அதே மாதிரி எதனா எழுதும் போது அந்த வருத்தங்கள், எதனா கோபம் வந்தால் கூட கோபங்கள் இதெல்லாமே ஒரே அடியாக எல்லாமே மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போகிறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் தேடிகிட்டு இருக்கும்போது மற்ற பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது உள்ளாட்சி பிரதிநிதிகளோட ஆண் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தூண்டுதல்னால, இந்த கேட்டுக்கிட்ட வந்து தட்டினாரே அவங்களுடைய தூண்டுதல்னால, அரசியல்வாதிகள்னு சொல்லிட்டு பணியிடத்தில் எங்கள் நேர்மையை சோதிக்கிற கேவலமானவங்க. ஒரு நேர்மையை, பெண்கள் நேர்மையாக இருக்காங்கன்னா அதெல்லாம் பாராட்டணும். அதை கூட விட்டுட்டு அந்த பெண்களோட நேர்மையை சோதிக்கிற கேவலமான அரசியல்வாதிகள் பெண்களை தூண்டி விட்டுக்கிட்டு
அவங்க அ அவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாரி வீட்டுக்குள்ளே இருக்கிறதில்ல. வெளிய போய் உட்காந்துக்கிறது, கும்பல் கூடிக்கிறது. அங்க ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அ இன்னொன்னு பண பரிவர்த்தனை எல்லாம் நடக்கிறது. இந்த பணங்கள் அதிகமா இருந்தா இப்படிதான் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அ அதாவது பணம் அதிகமா இருந்தா தெருநாயெல்லாம் வளர்க்குறதில்ல. வேற எதனா நாய வாங்கி வளர்க்கறது. வேற எதனா பண்ணலாமா? அதற்கு மனிதர்கள பயன்படுத்தலாமா? அதான் இந்த கந்து வட்டிகள்லாம் நெறைய இருக்கே. அந்த மாரி பயன்படுத்தலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த கும்பல்கள்லாம் இப்படி தான் சேருது. இந்த கும்பல்கள் கண்ணாடிய பார்த்து அவங்க மனசாட்சி கிட்ட பேசும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய இயலாமை. அதாவது இந்த மாரி நேர்மையற்ற வாழ்க்கைகள் அவங்களுடைய வாழ்க்கையில தெய்வங்களால தண்டிக்கப்படுது. அந்த தண்டனைகள மத்தவங்க நல்லா வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு. அப்படின்னு யோசிச்சு ஒரு மிருகங்கள் மாரியான ஒரு வன்மத்த மனசுக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டு, அந்த கும்பல் கூடிட்டு, பேசிக்கிட்டு, இவங்கள என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பல்லாம் சமுதாயம் உருமாறிட்டு இருக்கு. யாரும் அந்த கண்ணாடிய பார்த்து பேசுறதில்ல. ஒரு நல்ல பாட்டுகள கேட்கறதில்ல. தமிழ் தமிழ்ன்னு பேசுறாங்க. திருக்குற்றால குறவஞ்சியில மலை பாங்கான ஒரு இடத்த பத்தி அவ்வளோ நல்லா பள்ளு பாட்டு தான். இத்தனைக்கும் அ ஏழ்மையான பெண்கள் அவங்க கூட்டமா சேர்ந்துக்கிட்டு மலைப்பகுதியில உட்காந்துக்கிட்டு பாடுன பாடல தான் திருகூட ராசப்ப கவிராயர் பாடியிருக்காரு. "வானரங்கள் பழங்கள் கொடுத்து கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும்" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகான அந்த திருக்குற்றால குறவஞ்சி பாடல்களை எழுதியிருக்காங்க. ஆனா, நான் நாய் மட்டும் பேசல. குரங்குகள் எங்க வீட்டுக்கிட்ட கூட வருது. மேல அந்த பைப் இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அத திருப்பி உடைச்சு கூட இருக்கு. நான் அத கூட ஒரு வீடியோல போடுறேன் பாருங்க. அந்த பைப்ப திருப்பி யானை கூட பைப்ப திருப்பி தண்ணி குடிச்சத கூட வீடியோ போட்டாங்க. எல்லாம் டீஃபாரஸ்டேஷன் பண்றதுனால தான், காடுகள் அழிக்கிறதுனால தான். மந்திகள் அப்படின்னா பெண் குரங்கு, வானரங்கள்னா ஆண் குரங்கு. எல்லா குரங்குகளும் வந்து தண்ணிக்கு தேடி அலையுது. எங்க பாட்டியெல்லாம் அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க. தண்ணி வைப்பாங்க. அந்த மாரி ஒரு நாய்களுக்கு உணவு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு வாழ்க்கையில ஏமாற்றம் அடைந்த அந்த கூட்டங்கள், கும்பல் சேர்ந்துக்கிட்டு, அதில அரசியல் வேற பூந்துகிறது. அதான் அந்த உள்ளாட்சியில இருக்கிற ஒரு திறமையற்ற பெண்கள். அந்த திறமையற்ற பெண்கள நிர்வகிக்க தெரியாத பெண்கள, நிர்வாகத்துக்கே லாயக்கு இல்லாத பெண்கள, அங்க நிர்வாகத்தில எதுவுமே பண்ண முடியாத போன ஆண்கள் நிர்வகிச்சுக்கிட்டு, நெறைய பெண்கள தூண்டி விட்டுக்கிட்டு, ட்ரிகரிங் பண்ணி, அந்த கும்பல் சேர்த்துக்கிட்டு, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன்றா ஒருத்தி. அதுவும் கேட்டுக்கிட்ட வந்து ஒரு ஏட்டையா வந்து டப்பு டப்புன்னு தட்டுறாரு. அதே மாதிரி இன்னொருத்தி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நாங்கலாம் என்ன பண்ணிட்டுருக்கோம், நாய்களுக்கு தண்ணி வைக்கிறோம், பால் வைக்கிறோம், உணவு வைக்கிறோம். அதே சமயத்தில அதான் இந்த "வானரங்கள் கனி கொடுத்து கெஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும்" இப்படின்னு படிச்ச இந்த அறிவ அந்த மந்திகள் மேல, வானரங்கள் மேல வரும். அந்த பைப்ப வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுவோம். அத பத்தி யோசிச்சுட்டுருக்கோம். அது வந்து அழகா திறந்து குடிச்சிட்டு ஒவ்வொரு நாள் அப்படியே கூட விட்டுட்டு போயிடுது. அது ஒண்ணும் பெரிய இழப்பு இல்ல இல்லையா? அந்த குரங்குகள் தண்ணி இல்லாம தானே நம்மள தேடி வருது. அது கூட செய்யலைன்னா எப்படி? அது மேலலாம் கவனம் செலுத்தணும். அத கவனம் செலுத்தாம, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜாதிய பெயர் சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இவங்களும் ஏமாந்த பெண்கள் தான். இவங்க ஏமாறுறது பெரிய விஷயம் இல்ல. அதாவது என் கணவர் இல்ல, என் குழந்தைய நானு தனியா பார்த்துக்கிறேன். அப்புறம் எனக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறது. அப்புறம் அ என்னோட இந்த இத வந்து அ இல்லாம போயிறணும் அப்படின்ற அளவுக்கான பேச்சுகள். அப்புறம் இந்த கால்ல இருக்கிற இத எடுத்துக்கிட்டு இப்படி காமிக்கிறது. பொது வெளியில.
சின்ன குழந்தை, ஒரு 16 வயசு குழந்தை, அவளை என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறது? இதெல்லாம் எங்கேருந்து வருது இவங்களுக்கெல்லாம் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றங்கள் தான். அந்த ஏமாற்றங்கள தங்களுடைய திறமைய வளர்த்துக்கிறதுக்கு தான் பார்க்கணும். யார் மாதிரி? நான் பார்த்த எங்க பாட்டி மாதிரி. ஆனா, இவங்கள அவங்க பாட்டிகள்லாம் கரெக்ட்டா தான் வளர்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறது நம்ப வேணாவா அப்படின்னு தெரியல. இருந்தாலுமே இந்த வீடியோ பதிவிடப்படுறது, இன்றைய பெண்கள் அவங்களுடைய இயலாமைய அதுதான் சொல்றேனே, ஜாதிய பெயர் சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் புகார் தர்றது. எப்போ? 2020ல. அப்புறம் எனக்கு குழந்தை இல்ல, குழந்தை இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாங்க. சும்மா எங்க தெருவுல தான் மனித கழிவுகள அகற்றுற அந்த அக்காவ பார்த்து நாங்க இந்து பேப்பர் படிச்சுட்ருக்கும்போது, எங்க அப்பாவ கேட்டு அந்த ஜாதின்ற அந்த இழிவான ஒரு தரம் தாழ்ந்த பெண்கள வந்து எப்படி நடத்தின இந்த சமுதாயத்த பார்த்த கண்கள் இவை. அதெல்லாம் பார்த்து, பார்த்து எங்களுடைய திறமைய நாங்க வளர்த்துக்கிட்டோம். ஆனா, இங்க திறமையோட ஒரு பைசா கூட தரல. இந்த இதுக்கெல்லாம் வர்றதுக்கு, வேலைக்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு பைசா கூட தரல. ஒரு பெண் தலைவர வந்து எங்க மனசுல நாங்க வச்சுட்ருக்கோம். அவங்க தான் எங்களுக்கு ஹீரோயின் மாதிரி அப்படின்னு சொல்லி. எத்தனையோ ஹீரோயின் இருக்காங்க. பாகிஸ்தான் பெனசீர் பூட்டோ எனக்கு ஹீரோயின் தான். அப்புறம் மியான்மரோட ஆங் சான் சூகி, அவங்கள சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து படித்து படித்து வளர்ந்த இந்த அறிவுகள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணிய அவங்கள போற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. நான் என்னுடைய சுயமாக என்னுடைய பர்சனல் விஷயத்த, ஓட்டு போடுற விஷயத்த கூட வெளியே எடுத்துகிட்டு வந்து சொன்ன இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் பரிதாபமாக இருந்தது. அதையெல்லாம் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, சட்டத்தின் மூலயமா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சோம். சட்டத்தின் மூலயமா தான் ஒவ்வொரு பெட்டிஷனாக போடுறது. இந்த மாதிரி தான் நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நான் இழந்தவை அதிகம். இழந்தாலும் இந்த சமுதாயத்துக்காக நாங்கள் இந்த சமுதாயத்துக்காக இந்த பெண்ணாக பிறந்து இந்த திறமைய அந்த கண்ணாடி முன்னாடி எங்களுடைய அத்தனை வேதனைகளையும், கோபங்களையும், தாபங்களையும், மகிழ்ச்சியையும் அந்த கண்ணாடி முன்னாடி தான் காட்டுவோம். வீட்டில் இருக்கிற ஆண்கள் கூட பேசுவோம். ஆண்கள் இல்லைன்னா கூட கண்ணாடி இருக்குது பெண்களுக்கு. ஓகே, இதுதான் பெண்கள் தங்களை திறமைகளை தாங்களே வளர்த்துக்கிற ஒரு முறை. அது எந்த முறையாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு பிடிச்ச ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ எழுதிட்டு இருப்பேன். கண்ணாடி முன்னாடி நிற்கிறத விட எழுதுறது தான் அதிகமாக நான் செஞ்சிட்டு இருந்தது. இந்த கும்பல்கள்லாம் சேர்ந்து அடித்த அதையும் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா, பொய் புகார்னு சொல்லிட்டு இப்போ நிக்கிதான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கும்பல் பொய் புகார் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த பொய் புகாரை எழுத வச்சு தூண்ட வச்ச ஆட்களும் இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் கண்டிப்பாக சமாளிக்க தான் போகிறோம். எங்கள் திறமை இந்த மாதிரி தான். இந்த திறமையை தயவு செய்து இதை பார்த்து கற்றுக்கிட்டு வளரணுங்கிறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். இதற்காக நான் எத்தனை தூரத்துக்குனாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். அதிலேருந்து பின்வாங்கவே மாட்டேன். நிறைய பேர் இதை வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் பெண்களுக்கான திறமைகள். பெண்கள் அடிக்கும் பெண்களாக இருக்கக்கூடாது. இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு புகார் எழுது இல்லையா, அப்புறம் நிறைய பெண்களை பற்றிய புகார்கள் எழுது இல்லையா, இந்த புகார்கள்லாம் எழாமல் இருக்கணும்னா தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கணும். கும்பல் சேர்ந்துக்கிட்டு அவங்கள அடிக்கிறதோ அல்லது வேறு எதனா பண்ணிகிட்ருக்கிறதோ கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். தேங்க்யூ.